உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவில் பங்குனி மாதம் புதியதாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யலாமா, பங்குனி மாதம் திருமணம் செய்யலாமா போன்ற தகவல்களை பார்ப்போம். பங்குனி மாதத்தில் வாஸ்து புருஷன் நித்திரையில் இருந்து எழுவது இல்லை. வாஸ்து புருஷன் பூமிக்கு அடியில் உறங்கும்போது தொந்தரவு செய்யக்கூடாது என்பதால் பங்குனி மாதத்தில் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் துவங்கக்கூடாது. வீடு கட்டி முடித்தவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்யக்கூடாது என்று வாஸ்து நூல்கள் கூறுகிறது. இந்த மாதம் திருமணம் செய்யலாமா என்று கேட்டால் திருமணம் செய்யலாம். தெய்வ திருமணங்கள் அனைத்தும் நடந்த இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம். 2025 பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருமணத்திற்காக உகந்த தேதிகளை பார்ப்போம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. பங்குனி மாதம் 3ஆம் தேதி 17/3/2025 திங்கட்கிழமை. பங்குனி மாதம் 17ஆம் தேதி 31/3/2025 திங்கட்கிழமை. பங்குனி மாதம் 21ஆம் தேதி 4/4/2025 வெள்ளிக்கிழமை. பங்குனி மாதம் 24ஆம் தேதி 7/4/2025 திங்கட்கிழமை. பங்குனி மாதம் 26ஆம் தேதி 9/4/2025 புதன்கிழமை. பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் பங்குனி மாதத்தில் திருமணம் செய்ய சிறப்பான நாட்களாகும். பங்குனி மாதத்தில் கோவில்களில் பங்குனி உத்தரம் அன்று சாமிக்கு திருமணம் நடைபெறும். பங்குனி மாதத்தில் சில பகுதிகளில் சாமி திருமணத்திற்கு பிறகு திருமணம் செய்வார்கள். இருந்தாலும் உங்கள் பகுதி வழக்கப்படியும் உங்கள் குடும்ப வழக்கப்படியும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன். இந்த நாட்களில் உங்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.